எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பண்ணையில் என்ன மாதிரியான வேலைகள் போயிட்டுருக்கு, அது கூடவே நாங்கள் என்ன மாதிரியான காய்கறிகளை இந்த வாரம் அறுவடை பண்ணியிருக்கோம், அதை எப்படி சமைச்சு சந்தோஷமாக சாப்பிட்டோன்னு பார்க்கலாம் வாங்க. கடந்த 2 வாரமாக கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுனால மற்ற வேலைகள் எல்லாமே கிடப்பில் போட்டாச்சு. நடுநடுவில் மழையும் கொஞ்சம் பெஞ்சிட்டு இருந்ததுனால நம்மளோட ஃபுட் ஃபாரஸ்ட்டில் களை செடிகள் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்மளோட ஃபுட் ஃபாரஸ்ட்டில் ஒரு ஓரமாக நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி கார்டனும் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கான கார்டன் பெட்ஸ் ரெடி பண்ணி அது எல்லாமே தயாராக வச்சுருந்தோம். மழை பெஞ்சு கொஞ்சம் அதில் போட்டிருக்க மக்கு பொருட்கள் எல்லாம் மக்குனதுக்கப்புறம் நம்மளோட காய்கறிகளை அங்கே நடலான்ட்டு இருந்தோம். ஆனால் பெஞ்ச மழையில் அந்த இடமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக களைச்செடிகளாக வளர்ந்துருச்சு. இந்த களைச்செடிகளை நம்ம பார்த்து பயப்படுறது கிடையாது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ களைச்செடிகள் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. ஏன்னா அதை எல்லாமே கட் பண்ணி நம்ம மூடாக்கா போட்டுடலாம், மறுபடியும் மண்ணுக்கே மகு பொருளாக கொடுத்துடலாம். இந்த பக்கம் ரெனாட்டா இன்றைக்கான காய்கறிகளை அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், அதுக்கப்புறமா காராமணி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் விளைய ஆரம்பிச்சிருச்சு. அதையெல்லாம் நாங்கள் டெய்லி பேசிஸில் கட் பண்ணி நம்ம வீட்டுக்கான சமையலை நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். ஃபுட் ஃபாரஸ்ட்டில் மரக்கன்றுகளை நடும்போது அது கூடவே சேர்த்து நாங்கள் இரிகேஷனுக்காக ட்ரிப் போட்டிருந்தோம். அந்த ட்ரிப்பில் தண்ணி சொட்டுற இடத்துலலாம் ஒரு செடிகளையும் நம்ம ஊனி வச்சிட்டோம். இந்த மாதிரி காராமணி, பூசணிக்காய், சொரக்காய் அதெல்லாமே 6 மாதம் ஆகும் காய்க்கிறதுக்கு. ஸோ அதனால் அதை முன்னாடியே ஊனி வச்சதுனால அதுங்க இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் பொறுமையாக மண்வெட்டி வச்சு அது எல்லாமே களை எடுக்க பார்த்தேன். ஆனால் ஒரு பெட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் அடுத்தபடியாக மிஷினை கொண்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலான்ட்டு இந்த புஷ் கட்டர் மிஷினை வச்சு நம்ம இருக்கிற களையெல்லாம் எடுக்கிறோம். நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஹைப்ரிட் சீட்ஸை யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அது என்ன இருக்குன்னா நல்லா காய்க்கும். ஒரு டைம் பீரியட்குள்ளே அது நல்லா காய்ச்சி முடிஞ்சு அது அடங்கிடும். அப்போ என்ன ஆகுனா ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ நமக்கு பாவக்காய் இருக்கும், 10 கிலோ சொரக்காய் இருக்கும், 10 கிலோ பொடலங்காய் இருக்கும். அவ்வளோ நம்மளால் யூஸ் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் நாட்டு காய்கறிகளை போடுறப்போ என்ன ஆகும்னா டெய்லி ஒரு காய் 2 காய் அந்த மாதிரி எங்களுக்கு ரெகுலராகவே கிடச்சிட்ருக்கு. ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே காய்ச்சி முடிக்காமல் அந்த 6 மாதம்னா அந்த 4 மாதம் கழித்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்படியே தொடர்ச்சியாக எங்களுக்கு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இப்படி இருக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன தோட்டம் வச்சுருந்து நம்ம வீட்டுக்காக நம்ம பயன்படுத்தும் போது டெய்லியும் தொடர்ச்சியாக நமக்கு காய்கறி கிடைக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். அதான் இப்போ உங்களுக்கு காய்கறிலாம் கிடச்சிட்ருக்கு, அப்புறம் எதுக்கு புதுசாக ஒரு கார்டன் பெட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிடச்சிட்ருக்கிற காய்கறிகள் 3 மாதத்துக்கு முன்னாடி விதைச்சது. இதுக்கப்புறமா 3 மாதம் கழித்து நமக்கு காய்கறிகள் வேணும்னா இப்போ நம்ம விதைச்சாகணும். அதுக்காக நம்ம முன்னாடியுமே தான் ஒரே டைமில் விதைச்சிட்டு அதை அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காய்கறி இல்லாமல் வெளியே கடையில் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ அதை பிரித்து வருஷத்துக்கு 3 வாட்டியோ 4 வாட்டியோ விதவிதமான இடத்துல நம்ம கார்டன்ஸை ஆரம்பிக்கிறோம். அப்போது அந்த 3 மாதம் கேப் முடியும் போது நமக்கு காய்கறிகள் அப்படியே தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். இப்போது இந்த புது கார்டன் பெட்டில் நம்மளுக்கு தேவையான காய்கறிகளான கத்திரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், முள்ளங்கி எல்லாமே இதில் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கார்டன் பெட்டை இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட தோட்டத்தில் வேலைக்கு ஆள் வச்சுக்காமல் நம்மளே பண்ணுற ஒரு விஷயத்தினால இந்த மாதிரியான மெஷின்ஸ் கண்டிப்பாக நமக்கு உதவியாக இருக்கும். ஆரம்பத்தில் இந்த மெஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். ஆனால் போக போக பழகிடும். அதனால தான் இந்த வீடியோவில் இந்த மெஷின்ஸை எப்படி யூஸ் பண்ணுறன்றது கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில்டாகவே காமிச்சிருக்கேன். இந்த மெஷினை யார் வேணால் ரொம்ப ஈஸியாக ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிடலாம். இந்த மெஷின் காசும் ரொம்ப கம்மி தான். இதில் 2 மாடல் இருக்குது. ஒன்று நம்ம கையில் பிடிச்சிட்டு பண்ணுற மாதிரி மாடல், தோலில் மாற்றுறது. இன்னொன்று நம்ம பின்னாடி நம்ம பை மாதிரி மாட்டிக்கிற மாடல். இந்த மாடல் பை மாதிரி மாட்டிக்கிறது. இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த மெஷின் தோலில் மாட்டிட்டு பண்ணுற மெஷின். அந்த மெஷின் வாங்கி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் அந்த மெஷினை மாற்றிட்டு இப்போ புதுசாக இது வாங்கியிருக்கிறேன். இந்த மெஷினோட விலை 8500 வருது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் சின்ன சின்ன மெஷின்ஸும் நம்மளோட லைஃப்பை ரொம்ப ஈஸியாக ஆக்குது.
நம்மளோட செலவுகளையும் நிறையவே குறைக்குது. கடைசியில் கொஞ்சோண்டு மிச்சம் இருக்கும்போது பெட்ரோல் காலி ஆகிட்டு அந்த மெஷின் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அதனால தான் அவ்வளோ கோவம் வந்துருச்சு. சரி, மறுபடி மண்வெட்டி கொண்டு போய் மிச்சம் இருக்கிற வேலையை முடிச்சிடலான்னு அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கம் ரெனாட்டாவும் குழந்தைகளும் லஞ்சுக்கு தேவையான காய்கறிகளை அவங்க வந்து இன்னும் தேடி தேடி பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Snake god is dead. No, that is snake god. Snake god is dead. Yeah. Let's finish beans and we can go home. But me. And see this guy hiding here. Virginia, also you take this one. Yay, I have more. Who's having more now? Me. Who's going to carry this now? You. You. I'll carry my pumpkin. What, Juja? Appa, last time you said. Okay, whatever is not onion, pluck it. Tapioca, kupioca, anything. Hey, no one is touching my tapioca. Come papa, கை ஜெட்டா ஆனியன்ஸ் தவிர மற்றது ஆனியன் வந்துச்சுன்னா லைட்டாக இப்படி அமைக்க விட்டுருவோம். இந்த பக்கத்தில் அந்த பக்கம் போ. நான் ஒரு கார்டன் பெட் ரெடி பண்ணி அதில் ஒரு செடியை நட்டுட்டு வந்தேன்னா எனக்கு தெரியாமல் என் பின்னாடியே போய் ரெனாட்டா அவங்களுக்கு பிடிச்ச செடி ஏதாவது ஒன்று அதில் நட்டுட்டு வந்துடுவாங்க. அதுபோல் இந்த வெங்காயம் நட்டுட்டு வந்த பெட்டில் அவங்க வந்து மரவள்ளி கிழங்கு குச்சியை சொறி வச்சுட்டு போயிட்டாங்க. We only said one more onion. Yeah, you stepping the onion. Yeah, I'll go out. எனக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டிருக்கிறதுனால ரெனாட்டா இப்போ வந்து அந்த கார்டன் பெட்டுக்கான மூடாக்குக்கு வைக்கோல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வர போகிறாங்க. Two places. Just now it happened. I'll hold. I need to stand. I'll show you. Hold on. As fast as you don't push too much. You have to push towards me. Too much, huh? Yeah. Too much, that's it. Too much which side? This side. Enough. Because It's I'm not going to enough. put it there. It's enough. I can hold it for more. I put the vine on that side and put it this side. Okay? Just little bit like this. I think this is good.
stick. You know why Papa didn't come? Last time Mommy hurt Papa. So she said she's not coming. One straw is that rope is there. Yeah. சும்மா தள்ள வைக்க தள்ளுதான் ஊழ தான் பார்த்துட்டாங்க வைக்க வீட்டில் பாரு slowly வைக்க இஸ் நாட் கமிங் just push one layer இப்போது ஒரு வழியாக நம்ம மூடாக்கு போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம போயிட்டு சமைச்சு சாப்பிட வேண்டியது தான் பாக்கி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சொரக்காய் கூட்டு, காராமணி பொரியல், மணத்தக்காளி கீரை கடையல். நமக்கு தேவையான உணவை நம்மளே தயாரித்து நம்மளே சாப்பிடும்போது அதுலேருந்து கிடைக்கிற ஒரு சந்தோஷம் ரொம்பவே வித்தியாசமானது. உங்களோட வீடியோஸை பார்த்துட்டு எங்களோட வீட்லேயும் நாங்கள் காய்கறி தோட்டம் அமைச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கால் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் காய்கறி தோட்டம் ஆரம்பிச்சிருக்கீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சு சந்தோஷப்பட்டுக்கிறோம். Good or not good? Hungry or not hungry? Spicy. Spicy. It's monsoon time, but after today's work, I got so much suntan to see what is the skin color difference.